ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் 2 பெண் தாதாக்கள் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் ஆம்ஸ்ட்ராங்கை எங்கு யார் யார் வெட்ட வேண்டும் என்று கொலைக்கார கும்பல் படம் வரைந்து திட்டம் போட்ட அதிர்ச்சி தகவல் வெளியாகியிருக்கிறது. அதன்படி கொலைவெறி கும்பல் 30 வினாடிகளில் ஆம்ஸ்ட்ராங்கை சாய்த்தது எப்படி என்பதை விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. கழுத்துதான் குறி, ஒரே வெட்டுல சாய்க்கணும். கழுத்துக்கு வைக்கிற குறியோடு சேர்த்து காலுக்கும் வைக்கணும். இப்படி ஆம்ஸ்ட்ராங்கை எங்கெங்கு வெட்டுவது என்று வீடு எடுத்து தங்கி திட்டம் போட்டுள்ளது கொலைவெறி பிடித்த கும்பல். கடந்த 5ஆம் தேதி பெரம்பூரில் ஆம்ஸ்ட்ராங் வெட்டி கொல்லப்பட்ட நிலையில் மக்கள் நடமாட்டம் மிகுந்த சாலையில் எப்பொழுதும் பாதுகாப்புடன் இருக்கும் ஆம்ஸ்ட்ராங்கை எப்படி கொலை கும்பல் வெட்டி சாய்த்தது என்பதே அவரை அறிந்த பலருக்கும் உள்ள கேள்வியாகும். குத்துச்சண்டை தெரிந்த ஆம்ஸ்ட்ராங்கை நெருங்குவது புலியின் குகைக்குள் சென்று சிக்குவதற்கு சமம் என்பதால் திட்டமிட்டு முதல் ரவுண்ட் 2வது ரவுண்ட் என்று ஆட்களை நிறுத்தி வேட்டைக்கு அனுப்புவதைப் போல ஒவ்வொருவராக அனுப்பி ஆம்ஸ்ட்ராங் படுகொலையை வழக்கறிஞர் அருள் தலைமையிலான கும்பல் நடத்தி முடித்துள்ளதாக கூறுகிறார்கள் காவல்துறையினர். ஆம்ஸ்ட்ராங்கை வெட்டி கொலை செய்வது சாதாரண விஷயம் இல்லை அப்படின்னு தெரிஞ்சிட்ட இந்த ரவுடி கும்பல் இந்த பெரிய ரவுடிகளினுடைய அட்வைஸ் படியும் சுல்லான் ரவுடின்னு சொல்லக்கூடிய வேகமாக செயல்படக்கூடிய இந்த 25 வயதுக்குட்பட்ட சிறிய ரவுடிகளை முதற்களத்திலையும் இறக்கி இந்த திட்டத்தை செயல்படுத்தியிருக்காங்க. குறிப்பா ஆம்ஸ்ட்ராங்க தலையை ஃபர்ஸ்ட் வெட்டுவது தான் இந்த கும்பலினுடைய முதல் குறியா இருந்திருக்கு. ஒரு மாதமாக நோட்டமிட்டு திருமலை தந்த தகவல்களை கொண்டு கொலைக்கு தயாரான கொலை கும்பல் ஆம்ஸ்ட்ராங்கை வெட்டுவதற்காகவே 5 கத்திகளை தனியாக ஆர்டர் கொடுத்து செய்ததாக சொல்லப்படுகிறது. அது போதாதென்று புதிய கோடாரி ஒன்றை ஆன்லைன் மூலமாக அருள் கும்பல் வாங்கியதாக போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொலை செய்ய திட்டமிட்டிருந்த பகுதிக்கு அருகே வீடு ஒன்றை வாடகைக்கு எடுத்த சுல்லான் ரவுடிகள் உணவு டெலிவரி பாய் உடை அணிந்து அந்த பகுதியில் சுற்றி நோட்டமிட்டு வந்ததாக காவல்துறையினர் கூறுகின்றனர். மேலும் ஆம்ஸ்ட்ராங் போன்ற ஒரு உருவத்தை வரைந்து அவரின் தலையை முதல் குறியாக வைத்து திட்டம் தீட்டியதாக கூறப்படுகிறது. அதில் அவர் தப்பும் பட்சத்தில் மாட்டிக்கொள்ளாமல் இருக்க காலுக்கு அடுத்த குறி வைக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த திட்டத்தை செயல்படுத்த பொன்னை பாலு உள்ளிட்ட கொஞ்சம் வயதானவர்களும் அருள் உள்ளிட்ட அனுபவம் குறைந்தவர்களையும் கொண்ட 4 பேர் கொண்ட குழு தெருவின் மற்றொரு முனையில் 2வது வளையமாக நின்று கொண்டதாக கூறப்படுகிறது. சம்பவ இடத்தில் இறங்கி வெட்டுவதற்காக அனுபவம் வாய்ந்தவர்களையும் இளம் ரத்தம் சூடேறிய சுள்ளான்கள் சிலரையும் தயார்படுத்தி வைத்தது போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. அந்த வகையில் கத்தி சுற்றுவதில் நன்கு தேர்ந்தவரும் ஏற்கனவே 2 கொலையை அரங்கேற்றியவருமான திருவேங்கடம் தலைமையிலான குழு முதல் வளையத்தில் களம் இறங்கியதாக சொல்லப்படுகிறது. நாட்டு வெடிகுண்டு வீசத் தெரிந்த ராமுவும் 25 வயதிற்குட்பட்ட வேகமாக வெட்டக்கூடிய சுல்லான்களான 22 வயதான சந்தோஷ், 25 வயதான சிவசக்தி, 19 வயதான விஜய், 25 வயதான கோகுல், 26 வயதான மணிவண்ணன் ஆகியோர் ஆம்ஸ்ட்ராங்கை சுத்துப்போட தயார் நிலையில் நிறுத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. ஆம்ஸ்ட்ராங் இருக்கும் இடத்தை அருள், பொன்னை பாலு சென்ற பைக் கடந்ததும் முதல் ரவுண்டில் இருந்த கும்பலுக்கு சிக்னல் கொடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. பைக் நகர்ந்த உடனே உணவு டெலிவரி பாய் உடையில் இருந்தவர்கள் ஆம்ஸ்ட்ராங்கை நெருங்கி சாப்பாடு ஏதும் ஆர்டர் பண்ணீங்களா என கேட்டுக்கொண்டே அருகில் சென்றுள்ளனர்.
நாட்டு வெடிகுண்டுடன் ஆம்ஸ்ட்ராங் அருகே சென்ற ராமு முதலில் அவரின் முதுகை வெட்டியதாக கூறப்படும் நிலையில் அதை தடுக்க முயன்ற ஆம்ஸ்ட்ராங்கின் இடது கை நுனிவிரல் துண்டாக்கப்பட்டது. அப்போதும் தன்னை தாக்க வருபவர்களை அடிக்க முயன்றுள்ளார் ஆம்ஸ்ட்ராங். ஆனால் அடுத்த நொடியே பின்னால் நின்றிருந்த திருவேங்கடம் கண் இமைக்கும் நொடியில் ஆம்ஸ்ட்ராங்கின் காதுடன் சேர்த்து கழுத்து பகுதியை குறிவைத்து வெட்டியதாக சொல்லப்படுகிறது. திட்டமிட்டபடியே இரண்டாவது வெட்டிலேயே ஆம்ஸ்ட்ராங்கை சாய்த்துவிட்ட நிலையில் அவர் முன்னே பாய்ந்து வந்த 26 வயதான மணிவண்ணன் அவரது கணுக்காலை குறிவைத்து வெட்டியதாக கூறப்படுகிறது. அனுபவம் வாய்ந்த திருவேங்கடமும் ராமுவும் ஆம்ஸ்ட்ராங்கை சாய்த்த பின்னர் திட்டமிட்டபடி அடுத்தடுத்து வந்த சுள்ளான் ரவுடிகளான சந்தோஷ், சிவசக்தி உள்ளிட்டோர் உயிர் பிழைப்பதற்கான கொஞ்ச நஞ்ச வாய்ப்புகளையும் விட்டுவிடக்கூடாது என்ற வெறியில் கண்மூடித்தனமாக தலை, கை என அனைத்து இடங்களையும் சரமாரியாக வெட்டியதாக சொல்லப்படுகிறது. தாங்கள் நினைத்ததை 30 வினாடிகளில் முடித்த கும்பல் ஏற்கனவே தயார் நிலையில் வைத்திருந்த பைக்குகளில் சீறி பாய்ந்து தப்பித்துள்ளது. ஒருவேளை இந்த திட்டம் தவறும் பட்சத்தில் இரண்டாவது ரவுண்டில் உள்ளே இருந்த பொன்னை பாலு, அருள் உள்ளிட்டோர் ஆம்ஸ்ட்ராங்கை சுத்து போட காத்திருந்தது போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இந்த முழு ஸ்கெட்சும் ஹரிஹரன் மூலமாக சம்போ செந்தில் மற்றும் சிறையில் உள்ள பிரபல ரவுடிகளின் உதவியுடன் மிக தெளிவாக போட்டுத் தரப்பட்டதாக கூறப்படுகிறது. இவை அனைத்தும் தற்போது கைது செய்யப்பட்டுள்ள 2 பெண் தாதாக்களின் வாக்குமூலங்களின் மூலமாக உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கொலையை அரங்கேற்றிய குற்றவாளிகள் எல்லாம் கைது செய்யப்பட்ட நிலையில் தற்போது இதற்கு மூளையாக செயல்பட்ட ஒவ்வொரு குற்றவாளியையும் போலீசார் நெருங்கி வருகிறது. விரைவில் இதற்கு முக்கிய காரணமாக இருந்த சம்போ செந்திலையும் போலீசார் கைது செய்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நியூஸ் 8 தமிழ்நாடு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ஆனந்தராஜுடன் செய்தியாளர்கள் கோகுல் மற்றும் ரகுவரன். தமிழ்நாட்டை உலுக்கிய ஆம்ஸ்ட்ராங் கொலை சம்பவத்தில் பரபரக்க வைக்கும் பின்புல தகவல்கள் அடுத்தடுத்து வெளியாகி வருகின்றன. வழக்கறிஞர் அருள், பொன்னை பாலு ஆகிய இருவரும் களத்தில் இருந்து சதித்திட்டத்தை செயல்படுத்திய நிலையில் அவர்களை வழி நடத்தியது யார் என்ற விவரம் கைது செய்யப்பட்ட வழக்கறிஞர் ஹரிஹரன் மூலம் அம்பலமாகியுள்ளது. ஆற்காடு சுரேஷின் கொலைதான் ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு முக்கிய காரணம் என கூறப்பட்டாலும் ஆம்ஸ்ட்ராங்கால் பாதிக்கப்பட்ட சென்னை ரவுடிகள் ஒன்றிணைந்து ஆற்காடு சுரேஷின் தம்பியான பொன்னை பாலு வழியாக கொலையை அரங்கேற்றியிருப்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இதற்காக ஆற்காடு சுரேஷின் தம்பி பொன்னை பாலுவை கடந்த ஜூன் மாதம் 5ஆம் தேதி வேலூரில் சந்தித்த வழக்கறிஞர் அருள் ஆம்ஸ்ட்ராங்கை விட்டு வைத்தால் அவரது உயிருக்கும் ஆபத்து இருப்பதாக பொன்னை பாலுவை மூளைச்சலவை செய்ததாக கூறப்படுகிறது. இதனை நம்பிய பொன்னை பாலு ஆற்காடு சுரேஷின் பிறந்த நாளான ஜூலை 5ஆம் தேதி ஆம்ஸ்ட்ராங்கை கொலை செய்ய திட்டமிட்டதாகவும் இதற்காக ஆற்காடு சுரேஷின் தங்க பிரேஸ்லெட்டை விற்று அதில் கிடைத்த 3.5 லட்சம் ரூபாயை அருளிடம் கொடுத்ததாகவும் சிபிசிஐடி தரப்பில் கூறப்படுகிறது. கொலை திட்டத்தை தயார் செய்ய கடந்த ஜூன் 14ஆம் தேதி வழக்கறிஞர் ஹரிஹரனுக்கு அருள் பணம் கொடுத்ததும் ஹரிஹரன் மூலமாக தலைமறைவு குற்றவாளியான சம்போ செந்திலின் தொடர்பு அருளுக்கும் பொன்னை பாலுவுக்கும் கிடைத்ததும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. தலைமறைவாக உள்ள சம்போ செந்திலை ரவுடிகளே நேரில் சந்தித்தது கிடையாது என்றும் தற்போது உள்ள அவரது புகைப்படம் கூட 10 ஆண்டுகளுக்கு முன்பு எடுக்கப்பட்டது என்றும் கூறப்படுகிறது. அந்த அளவிற்கு யாரையும் நேரில் சந்திக்காத சம்போ செந்தில் டெலிகிராம் மூலம் ஹரிஹரனுக்கு திட்டங்களை பகிர்ந்தது ஹரிஹரனின் செல்போன் மூலம் உறுதி செய்யப்பட்டதாக சிபிசிஐடி தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. யார் யார் என்னென்ன செய்ய வேண்டும், பண பரிமாற்றம் எப்படி நடைபெற வேண்டும், சதித்திட்டத்தை ஆம்ஸ்ட்ராங் கண்டுபிடிப்பதை தடுக்க உள்ளூர் ஆட்களை பயன்படுத்தக்கூடாது என்பன போன்ற பல விஷயங்களை தெரிவித்து தலைமறைவாக இருந்தபடியே சம்போ செந்தில் பக்காவாக ஸ்கெட்ச் போட்டு கொடுத்ததாக கூறப்படுகிறது. சம்போ செந்திலின் திட்டப்படி தன்னுடன் சிறையில் இருந்த நம்பிக்கைக்குரிய நபர்களை கொலை திட்டத்திற்கு பொன்னை பாலு தேர்வு செய்தது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. கொலை சம்பவத்திற்காகவே பட்டறையில் 5 கத்திகள் பிரத்யேகமாக தயார் செய்யப்பட்டதும் எளிதாக வெட்டுவதற்காக ஆன்லைன் மூலமாக கோடாரி ஒன்றை அருள் வாங்கியதும் அம்பலமாகியுள்ளது.
ஜூன் 5ஆம் தேதி அருள் பொன்னை பாலு சந்திப்பு ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கான தொடக்க புள்ளியாக இருக்கும் நிலையில் சரியாக ஒரு மாதத்தில், அதாவது ஜூலை 5ஆம் தேதி திட்டத்தை அரங்கேற்றியது சிபிசிஐடி விசாரணையில் தெரியவந்துள்ளது. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கின் முக்கிய நபராக கருதப்படும் தலைமறைவு குற்றவாளி சம்போ செந்திலை பிடிக்க தனிப்படை அமைக்கப்பட்டுள்ள நிலையில் அடுத்தடுத்து மேலும் பலர் சிக்குவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக செய்தியாளர்கள் கோகுல் மற்றும் ரகுவரன்.